சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ஒரு காட்டில் கம்பீரமான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் கர்ச்சனையை கேட்டு காடே நடுங்கும். ஒருமுறை வேடன் ஒருவன் வைத்த வலையில் சிக்கி அதன் நகங்களிலும் உடலிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருந்தன. பெரும் போராட்டத்திற்கு பின் சிங்கம் வலையை அறுத்து கொண்டு தப்பியது. காட்டில் உள்ள மற்ற விலங்குகள் சிங்கத்தின் கோபமான கர்ச்சனையை கண்டு பயந்து தூர ஓடினாரை தவிர எந்த ஒரு விலங்கும் அதன் உடம்பில் இருந்த இரத்த காயங்களையோ வலியால் அதனுடைய கண்களில் கசிந்த கண்ணீரையோ இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அதுபோல தங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் சிங்கம் தனக்கு வலிக்கும் போதெல்லாம் அதை வெளியில் காட்ட வெட்கப்பட்டு இன்னும் சத்தமாக கர்ச்சிக்கவும் தொடங்கியது. உலகிற்கு அது கோபமாக தெரிய ஆரம்பித்தது. ஆனால் சிங்கத்திற்கு மட்டும்தான் தெரியும் அது வலியின் கதறல் என்று. அதே போலத்தான் உங்களுடைய நிலைமையும் இப்பொழுது சிம்மம் ராசி அன்பர்களுக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய கோபங்களை எப்படி வெளிப்படுத்துவது, அன்பை எப்படி வெளிப்படுத்துவது, யாரை எப்படி கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வது என்று தெரியாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் மிக ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கிறது. அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முதல் விஷயமாக இருப்பது குடும்ப பொறுப்புகள். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் முதலில் முன்வந்து கோபமாக சத்தமிடக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் யார் மீது தவறு, என்ன ஒரு பிரச்சனை என்று எதுவுமே தெரியாமல் நீங்கள் பேசிய சில வார்த்தைகள் இன்னும் சிலருடைய மனதிற்குள்ள இருந்து சில காயங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அந்த ஒரு பிரச்சனையை தீர்க்க நீங்கள் தனியாக படக்கூடிய அவஸ்தையும் நள்ளிரவில் சிந்தக்கூடிய கண்ணீரும் யாருக்குமே தெரியாது. குடும்பத்தில் 4 நபர்கள் இருக்கும் பொழுது நீங்கள் சத்தமாக பேசிட்டு போயிடுவீங்க. ஆனா இரவு நேரங்கள்ல அதை நினைத்து நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவீங்க என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். இரண்டாவதா பணியிடங்கள். உங்களோடு வேலை செய்பவர்கள் தவறு செய்யும் போது அதிகாரத்தோடு கத்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா அவங்க செய்த தவறால் ஒட்டுமொத்த பழியையும் உங்களுடைய தலைமேல் சுமந்து கொண்டு தனியாக அமர்ந்து கலங்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்களாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா ஒரு அன்பான நபர்களாகவும் நீங்கள் தான் இருப்பீர்கள். நீங்கள் உயிராக நினைக்கும் நபர் உங்களை காயப்படுத்தும் போதும் அவர்களிடம் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. ஆனால் அந்த பாசத்தின் வெளிப்பாடான கோபத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உங்களை விட்டு விலகும் போது தனியறையில் அழுது தீர்த்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். பாசத்தையும் அன்பையும் எப்படி வெளிக்காட்டுவது என்று தெரியாமல் அதையுமே நீங்கள் கோபமாகவும் தேவையில்லாத பழி சொற்களாகவும் இதுவரைக்கும் நீங்கள் வெளிப்படுத்தியிருப்பீங்க. கையில் பணம் இல்லாத சூழலில் யாராவது உதவி கேட்டால் இப்போது என்னிடம் இல்லை என்று கோபமாக நீங்க கூறியிருப்பீங்க. ஆனால் கொடுக்க முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கத்தில் உள்ளுக்குள்ள நீங்க புழுங்கி கொண்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் வலிகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். வலிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கஷ்டங்கள் மறுபக்கமும் இருக்கும். ஆனா நீங்க மனதிற்குள்ள இருப்பதை எப்படி வெளிக்காட்டுவது என்று தெரியாமலே உங்களுடைய சுயமரியாதையும் நீங்கள் இழக்கவா ஆரம்பித்திருப்பீங்க. உங்களுடைய கௌரவத்திற்கு ஒரு பங்கம் என்று வரும்போது சிங்கம் போல நீங்க பாயவா ஆரம்பிப்பீங்க. ஆனா நம்ம இப்படி பேசிவிட்டார்களே என்று மனக்காயத்துடன் பல நாட்கள் தூங்காமலும் நீங்கள் தவிர்த்து கொண்டும் இருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எப்போதுமே மற்றவங்களுக்காகவும் மற்றவங்களுக்கு கொடுப்பவராகவும் தாங்குபவராகவும் எதையுமே வாழ்க்கையில் இருப்பதால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாரிடமும் கையேந்தி உதவி கேட்க உங்களுடைய ஈகோவும் கௌரவம் இதுவரைக்கும் விட்டதே கிடையாதுங்க. இதனால ஒட்டுமொத்த துன்பத்தையும் தனியாகவே நீங்கள் சுமந்து கொண்டும் வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. வெளியில் எப்போதும் சிரித்த முகத்துடனும் தைரியமாகவும் நீங்க உலா வருவதால் உங்களுடைய ஆழ்மனத்தில் தேங்கக்கூடிய கவலைகளை எரிமலையாகவே மாற்றிக்கொண்டு கடுமையான மன அழுத்தத்தையும் தூக்கமில்லாத இரவுகளையும் பரிசாகவே உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா தந்து கொடுத்திருக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்கானவர் என்பதால் இவனுக்கு என்ன கவலை இருக்கப் போகிறது, இவன் எதையுமே தாங்கிக் கொள்வான் என்று நினைத்து கொண்டு உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை மிக எளிதாக காயப்படுத்திவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருப்பார்கள். இந்த அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து இன்னமும் அது உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் தேவையில்லாத சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமா அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் பொய்யாக ஏதாவது கூறியிருந்தால் என்னையும் மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு
இன்று அரசியலில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் மட்டுமல்லங்க, தொழிலிலும் இருப்பவர்களுக்கு புதியதாக நீங்கள் தொடங்கக்கூடிய முயற்சிகள், புதியதாக எடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள், அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பயனையும் நல்ல ஒரு அரணையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய பிள்ளைகள் மீதான பொறுப்புகள் இந்த ஒரு நாளில் நிறைவேற ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் விளையாட்டுத்தனமாகவே இருந்து கொண்டு இருக்கிறார்களே, வாழ்க்கையில இவங்க எப்படி முன்னேறப் போகிறார்கள் என்று நீங்கள் பிள்ளைகள் மீது அதிக அளவுக்கு பொறுப்புகளையும் அதிக அளவுக்கு மனக்கவலைகளையும் நீங்கள் வைத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்து விடுவார்கள் என்று ஒரு நல்ல ஒரு குழப்பங்கள் எதுவுமே இல்லாத நல்ல ஒரு முடிவானது நீங்கள் இந்த ஒரு நாளில் எடுத்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களையே மாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். போட்டி மற்றும் கல்வி தொடர்பாக நிசரப்பான பலனை நீங்கள் பெறக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவாகத்தான் நிச்சயமாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே முடிந்துவிடும். அந்த வேலைகள் எல்லாமே முடிந்துவிட்டு வாழ்க்கைக்குள்ள என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உணவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சிலருக்கு கண்கள் தொடர்பான சில தொந்தரவுகள் இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். இன்று பல அன்புக்குரியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதால் வங்கி இருப்பானது உயர்ந்துவிடும். ஆனால் அந்த ஒரு வங்கி இருப்பு உயர்ந்தாலுமே அந்த ஒரு பணத்தை நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. பணம் இருக்கிறது என்று ஆடம்பரத்தையும் அதற்கான செலவுகளையும் நீங்கள் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியாமலே போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை நீங்கள் சேமித்து வைத்து பாருங்கள். அது உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுத்துவிடும். சேமிப்பு குறித்த ஆர்வங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சேமிப்பை எப்படி செய்யலாம், எந்த ஒரு முறையில் செய்தால் சேமிப்பு இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் என்று உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆர்வங்கள் எல்லாமே இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வங்களாய் நீங்கள் காட்டவும் ஆரம்பிப்பீங்க. மூத்த சகோதரர் சகோதரிகளின் ஆதரவானது உங்களுக்கு பக்கபலமாக இருந்துவிடும். அதனால நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களோ சகோதரிகளின் மீதோ முழுமையான அளவுக்கு நீங்கள் அன்பை வைத்தீர்கள் என்றால் அவர்களுடைய பாசமும் உங்களுக்கு நிச்சயமா தெரியவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்ததை விட உங்களுடைய குடும்பத்தில் இனிமே வரக்கூடிய நாட்களில் சந்தோஷங்கள் நன்றாகவே பெருக ஆரம்பிக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுபிட்சமானது நிலவவும் ஆரம்பிக்கும். நண்பர்கள் மூலம் ஒரு முக்கிய பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆர்வங்கள் அனைத்திலும் அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு ஆசைகள் எல்லாமே நிறைவேறி நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் தீர்வானது கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு இடத்திற்கும் நீங்க போகவா ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அதனையும் நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் ஏற்படும் என்பதால் உணவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். சிலருக்கு கண்கள் தொடர்பான சில தொந்தரவுகள் இந்த ஒரு நாளில் ஏற்படலாம். இன்று பல அன்புக்குரியவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதால் வங்கி இருப்பானது உயர்ந்துவிடும். ஆனால் அந்த ஒரு வங்கி இருப்பு உயர்ந்தாலுமே அந்த ஒரு பணத்தை நீங்கள் கணக்கில் எடுக்கக்கூடாது. பணம் இருக்கிறது என்று ஆடம்பரத்தையும் அதற்கான செலவுகளையும் நீங்கள் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியாமலே போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு பணத்தை நீங்கள் சேமித்து வைத்து பாருங்கள். அது உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு வந்து கொடுத்துவிடும்.
சேமிப்பு குறித்த ஆர்வங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சேமிப்பை எப்படி செய்யலாம், எந்த ஒரு முறையில் செய்தால் சேமிப்பு இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும் என்று உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆர்வங்கள் எல்லாமே இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வங்களாய் நீங்கள் காட்டவும் ஆரம்பிப்பீங்க. மூத்த சகோதரர் சகோதரிகளின் ஆதரவானது உங்களுக்கு பக்கபலமாக இருந்துவிடும். அதனால நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரர்களோ சகோதரிகளின் மீதோ முழுமையான அளவுக்கு நீங்கள் அன்பை வைத்தீர்கள் என்றால் அவர்களுடைய பாசமும் உங்களுக்கு நிச்சயமா தெரியவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இருந்ததை விட உங்களுடைய குடும்பத்தில் இனிமே வரக்கூடிய நாட்களில் சந்தோஷங்கள் நன்றாகவே பெருக ஆரம்பிக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் சுப